எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கே இருக்கோம்னு தானே பார்க்குறீங்க. வீட்லவே. ஆனால் வெளிய கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில 5 மணி. மணிக்கு எந்திரிச்சு போகிறதுனா ஒரு கஷ்டம் இல்லைங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும், 2 நாள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டெய்லி எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிக்கிறது வந்து பழகிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எந்திரிக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சு குளிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து கடையை வந்து திறந்துட்டு ஒரு காஃபி பக்கத்தில் டீக்கில் உள்ள ஒரு காஃபியை வாங்கி சூடாக குடிச்சிட்டு வர கஸ்டமர் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கடையில் உள்ள வேலையை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி நாள் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணோம்னா கடையில் வந்து இங்கே இருந்த முன்னாடி உள்ள ரேக்கை இப்போ லைட்டாக வெளியே எடுத்து வச்சுருவோம். ஏன்னா வந்து வியாபாரம் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, வீட்டில் சொல்லிட்டாங்க, நீங்கள் எடுத்து வெளியே வச்சு பாருங்கள், வியாபாரம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பிரச்சனையும் தூக்கி வெளியே வச்சாச்சு. வெளியே வச்சதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி நம்ம இடம் வந்து கொஞ்சம் சர்க்கிளாக இருந்துச்சு. அது இந்த இடத்துல இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், மளிகை கடை பொறுத்தளவு வியாபாரம் வந்து கடையை பார்த்து வருவாங்களா, பழக்க வழக்கத்தை பார்த்து வருவாங்களா, இல்லை கஸ்டமர் கொடுக்குற மரியாதையை பார்த்து வருவாங்களா, இல்லை வந்து பொருளோட வந்து அடக்க மதிப்பு, பொருளுக்கு வந்து இந்த விலை அப்படின்னு சொல்லிட்டு விலையை பார்த்து வருவாங்களா, அதை மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க.